be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Truly God has given us a blessed opportunity to think of the appointment that God has with us. மெய்யாகவே கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த சந்திப்பின் நேரத்தை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். Before we could talk about the appointment with God, let us see just a few words, few sentences about God Himself. தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதான சந்திப்பின் நேரத்தை குறித்து தியானிக்கும் முன்பதாக தேவனை குறித்து சில வசனங்கள், சில காரியங்களை நாம் தியானிப்போம். We know that God is a great God. தேவன் அவர் பிரகாசமானவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். He is a creator God. அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். And He has created everything out of nothing. அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலத்தையும் உருவாக்கி இருக்கிறார். Such a great God, He has an appointment with you and He has an appointment with me. அப்படிப்பட்டதான அந்த பெரிய தேவன் உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியாக ஒரு நேரம் வைத்திருக்கிறார். What are we that such a great God should have an appointment to meet? அப்படிப்பட்டதான ஒரு பெரிய தேவன் நம்மை சந்திக்கும்படியாக நாம் எம்மாத்திரம்? That itself shows His concern concerning every one of us. இதை காணும் பொழுது தேவன் நம்மேல் வைத்திருக்கிறதான கரிசனையை நாம் விளங்கிக் கொள்கிறோம். We are able to understand that God wants to have an appointment with us because He considers us as somebody important. தேவன் நம்மை ஒரு முக்கியமான ஒரு நபராக, ஒரு ஆளாக கருதுகிறபடியினால்தான் நம்மோடு கூட அவர் ஒரு சந்திப்பின் நேரத்தை வைத்திருக்கிறார். If not for that, God would just count us like one of the birds of the air or any other creature that moves on the earth. அதற்கு பதிலாக பூமியில் இருக்கிறதான ஏதோ ஒரு மிருக ஜீவன்களை குறித்தோ, மிருக ஜீவன்களைப் போலையோ அல்லது பறக்கிறதான ஆகாயத்து பறவைகளைப் போலவோ நம்மை அவர் சிந்திக்கவில்லை. It is true that He is concerned about them also. அவர் அவற்றை குறித்தும் சிந்திக்கிறார் என்பது, கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பது உண்மைதான். This is why the psalmist says, even the young eagles look up to God. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது கழுகின் குஞ்சுகள் தேவனை நோக்கி பார்க்கின்றன என்று சொல்கிறார். And when God closes His hands or hides His face, they are troubled. தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கும் பொழுது அல்லது தம்முடைய கையை மூடிக்கொள்ளும் பொழுது அவைகள் திகைக்கின்றன. That shows that He is concerned about every creature that He has created. இதை பார்க்கும் பொழுது தேவன் தாம் சிருஷ்டித்திருக்கிறதான ஒவ்வொரு சிருஷ்டிகள் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். But more than all these creation or creatures, God is concerned about man, or in other words, you and me. ஆனால் இந்த எல்லா சிருஷ்டிப்புகள், இந்த எல்லா சிருஷ்டிகளுக்கு மேலாக தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் மிகவும் கருத்துள்ளவராக இருக்கிறார். And when we think about how much God is concerned about us, our hearts must break with gratitude. தேவன் நம்மிடத்தில் எவ்வளவு கருத்தாக இருக்கிறார், கரிசனையாக இருக்கிறார் என்று சிந்திக்கும் பொழுது நமது இருதயம் நன்றியினால் நிறைந்து வழிகிறதா இருக்கிறது. And when we praise God with a grateful heart, we can see, we will be able to understand God better and God's plan concerning our lives. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவனை ஒரு மேலான விதத்தில் மற்றும் நம்மை குறித்து தேவனுக்கு இருக்கிறதான திட்டத்தை ஒரு மேலான விதத்தில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். That's the reason why in Romans chapter 1 verse 21 we read, God's people, in spite of knowing God, they did not praise Him or glorify Him as God. ஆகவேதான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவனுடைய ஜனங்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள் என்று காண்கிறோம். As a result we see the foolish hearts became darkened, the word of God says. இதன் விளைவாக உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. Their hearts became foolish. அவர்கள் இருதயம் அது உணர்வில்லாததாக மதியீனமாய் மாறி போனது. Or in other words, it could not understand the things of God. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் தேவனுடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு அந்த மனது, அவருடைய இருதயம் மாறி போனது. And to add to the situation, we see their hearts became darkened. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய இருதயங்கள் இருளடைந்தது என்றும் நாம் காண்கிறோம். Even tonight some of our hearts may be in that state. இன்று இரவும் கூட நம்மில்
ஒரு சிலரின் இருதயமானது இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே காணப்படலாம். But tonight God has an appointment with every one of us. ஆனால் இன்று இரவு தேவன் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க விரும்புகிறார். He wants to change that foolish heart into a wise heart. இந்த உணர்வில்லாத புத்தியில்லாத இருதயத்தை ஒரு ஞானமுள்ள இருதயமாக அவர் மாற்றும்படியாக விரும்புகிறார். He wants to take away the darkness in our heart and fill our hearts with his light. அந்த இருளை நமது இருதயத்தை விட்டு அகற்றி நம்மை தமது ஒளியினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். Therefore, before we go on with our message tonight, ஆகவே இந்த இரவு நம்முடைய செய்திக்கு நாம் தொடர்ந்து போகும் முன்பதாக let us all lift up our hands and praise God without any limitation. நமது கரங்களை உயர்த்தி எல்லை இல்லாமல் தொடர்ந்து அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போமாக. Let our hearts bubble with joy as we praise God. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கையில் நமது இருதயங்கள் சந்தோஷத்தினால் நிரம்பட்டும். Let our hearts be filled with the joy of the Lord. நமது இருதயங்கள் கர்த்தரின் சந்தோஷத்தினால் நிரம்பட்டும். Let the glory of God fill our hearts tonight. இன்று இரவு தேவனுடைய மகிமை நமது இருதயங்களை நிரப்பட்டும். Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Amen. Yes, dear child of God, God is removing the darkness from your heart. ஆம் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் இருதயத்தில் இருக்கிறதான இருளை உன்னை விட்டு அகற்றுகிறார். Even tonight God has brought you here with that purpose. அந்த நோக்கத்தோடு தான் இந்த இரவு கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். As we go on meditating the word of God, the light of God will be thrown into your heart. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வைக்கப்படும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As far as sinners are concerned, பாவிகளை பொறுத்தமட்டில் those who do not know God, தேவனை அறியாதவர்கள், they have two important appointments with God. அவர்கள் தேவனோடு கூட இரண்டு முக்கியமான சந்திப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். One is death. ஒன்று அவருடைய மரணம். That's why we read that it is appointed unto man once to die and after that judgment. ஆகவேதான் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். That is one of the important appointment that every sinner have to face. ஆகவே மரணம் என்பது ஒவ்வொரு பாவியும் தான் சந்திக்க வேண்டிய தேவனோடு உள்ள ஒரு சந்திப்பாக இருக்கிறது. And secondly, the white throne judgment is another important appointment for every sinner. இரண்டாவதாக ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. As we read in Revelation chapter 20 verses 11 and 12, every person has to stand before that white throne judgment. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் காண்கிறபடி ஒவ்வொருவரும் அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின் பொழுது அவருக்கு முன் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். And further when we read in Acts chapter 17, மேலும் நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது in verse 21 we read, 21ஆம் வசனத்தில், shall we read that verse please? அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். 31ஆம் வசனம். So here we read that he had appointed a day in the which he will judge the world in righteousness by that man whom he had ordained. அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே அவர் தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று காண்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And as we have seen in other studies, நாம் மற்ற வேத பாடங்களில் நாம் காண்கிறதை போல Jesus Christ came into this world as the Son of God and also the Son of Man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு தேவகுமாரனாக அதே நேரத்தில் மனுஷகுமாரனாக அவர் இப்பூமியிலே வெளிப்பட்டார். And one reason why he came out as the Son of Man
is to judge the world. அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டதன் ஒரு நோக்கம் இப்பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக. And that's the reason why he took the form of a human being. ஆகவேதான் அவர் மனுஷ ரூபம் எடுத்து இப்பூமிக்கு வந்தார். And before he becomes a judge, அவர் ஒரு நியாயாதிபதியாக மாறும் முன்பதாக he becomes a mediator. அவர் ஒரு மத்தியஸ்தனாக மாறுகிறார். In 1 Timothy chapter 2 verse 5 we read, there is one God and one mediator between God and man, the man Jesus Christ. முதலாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று காண்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So before he becomes a judge, he becomes a mediator. அவர் ஒரு நீதிபதியாக மாறும் முன்பதாக மத்தியஸ்தனாக அவர் மாறுகிறார். And here he tries to pull out this man from that awful judgment. இந்த நிலவரத்தில் இருந்து கொண்டு இந்த மனுஷனை அந்த பயங்கரமான நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கும்படியாக தூக்கி எடுக்கும்படியாக அவர் செயல்படுகிறார். That's why it is Jesus had to come in the form of a human being. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபத்தில் இப்பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. And the same thing is also spoken by John the apostle. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட சொல்லுகிறார். In John the gospel when we read, நாம் யோவான் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது there in the 5th chapter we read that he has been given the authority to judge every person because he is the son of man. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் அவர் பெற்றிருக்கிறார் என்று காண்கிறோம். In verses 26 and 27 we read, and hath given him authority to execute judgment also because he is the son of man. யோவான் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று காண்கிறோம். So it is not God's will that everyone should face that judgment or on the before the white throne judgment. எல்லா மனுஷனும் அல்லது ஒவ்வொரு மனுஷனும் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. Here the mediator comes in order to deliver him from that judgment. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து மனுஷனை விடுவிக்கும்படியாகவே இந்த மத்தியஸ்தர் வெளிப்பட்டிருக்கிறார். So that he can take us to a higher standard. ஒரு மேலான ஒரு நிலவரத்திற்கு நம்மை கொண்டு செல்லும்படியாக. And by his grace we are all saved and we are delivered from that judgment. அவருடைய கிருபையினால் நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த நியாய தீர்ப்பிற்கு தப்பி இருக்கிறோம். And when we say judgment, it could mean to sentence that we are righteous, or it could also mean sentence as unrighteous. நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது நாம் நீதிமான்களாகவும் தீர்க்கப்படலாம் அல்லது அநீதியுள்ளவர்களாகவும் தீர்க்கப்படலாம். But here through the mediator, the Lord Jesus Christ, இங்கே மத்தியஸ்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக we can receive that judgment that we are righteous. நாம் நீதிமான்கள் என்கிறதான அந்த தீர்ப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். All those who have that judgment in their hearts, in their minds, that I am righteous in the sight of God through the Lord Jesus Christ, shall we all lift up our hands and say one hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ஒரு நீதிமானாக தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய இருதயத்திலும் அப்படிப்பட்டதான எண்ணம் உடையவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. As we are righteous through the Lord Jesus Christ, we need not be afraid of the white throne judgment. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. But when we look at the people around us, ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனத்தை நாம் காணும் பொழுது they are still in their sins. இன்னும் அவர்கள் தங்கள் பாவங்களில் நிலைத்திருக்கிறார்கள். And as a result, one day they are going to stand before the white throne judgment. இதன் விளைவாக ஒரு நாளில் அவர்கள் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன் நிற்க போகிறார்கள். And therefore it is our duty to see that we tell the same message which was given to us. ஆகவே நமக்கு தரப்பட்டிருக்கிற இதே செய்தியை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. Even as God pulled us out from that white throne judgment or from that condemnation, we also should pull out people from that condemnation. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலிருந்து
அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறதை போல நாமும் கூட அப்படிப்பட்டதான ஜனங்களை அதிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டியவர்களாக, இழுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். When we look at the Lord Jesus Christ, how much He has paid for us in order to deliver us from that judgment, we cannot, but we will work in order to bring others into this salvation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் செய்திருக்கிறதான இந்த தியாகத்தை நாம் நினைக்கும் பொழுது நம்மால் வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்படி போய் கொண்டிருக்கிற ஜனங்களை அதிலிருந்து விடுவிக்கத்தான் செயல்பட வேண்டும். Therefore this evening let us all come to Calvary, the place where God met us first. ஆகவே இந்த மாலை வேளையில் முதலாவதாக தேவன் நம்மை சந்தித்த அந்த கல்வாரி அண்டை நாம் வருவோமாக. Let us once again bring that vision of Calvary before our eyes. அந்த கல்வாரியின் தரிசனத்தை நமது கண்களுக்கு முன் நாம் கொண்டு வருவோமாக. And once again let our hearts be filled with Calvary's love. மீண்டுமாக நமது இருதயங்கள் அந்த கல்வாரி அன்பினால் நிரப்பப்படுவதாக. And once again let us be constrained by that Calvary's love. மீண்டுமாக நாம் அந்த கல்வாரி அன்பினால் நெருக்கி ஏவப்படுவோமாக. So that every moment of our life may be put to proper use. அதன் மூலமாக நமது ஜீவியத்தில் நமக்கு கிடைக்கிறதான ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியான விதத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக. In the past we may have misused the time that God gave us. கடந்த நாட்கள் தேவன் நமக்கு தந்திருந்த நேரத்தை எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நாம் தவறாக துர்ப்பிரயோகம் செய்திருக்கலாம். But tonight God is once again bringing us to Calvary. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை மீண்டுமாக அந்த கல்வாரி அண்டை கொண்டு வருகிறார். So that we could understand the great grace of God upon our lives. இதன் மூலமாக நமது ஜீவியத்தில் இருக்கிறதான தேவனுடைய பெரிதான கிருபையை உணர்ந்து So that கொள்ளும்படியாக, we could understand the great responsibility that God has put upon every one of us. நம் ஒவ்வொருவர் மேலும் தேவன் வைத்திருக்கிறதான அந்த பெரிதான கடமையை விளங்கிக் Let கொள்ளும்படியாக us all look at Calvary for a moment. நாம் அனைவரும் சிறிது நேரம் அந்த கல்வாரியை நோக்கி And பார்ப்போமாக. let us tell, Lord, fill my heart with Calvary's love. ஆண்டவரே, அந்த கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் என்று சொல்லுவோமாக. You gave your life on Calvary in order to save me. ஆண்டவரே, என்னை ரட்சிக்கும்படியாக கல்வாரியில் நீர் உம்முடைய ஜீவனையே தந்தீர். And this evening I want that same love to fill my heart, O God. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் அதே கல்வாரியின் அன்பு என் உள்ளத்தை நிரப்பும்படியாக விரும்புகிறேன். If you with a sincere heart cry out to God this evening, நீங்கள் மெய்யான இருதயத்தோடு இந்த மாலை வேளையில் தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களானால் God will fill you with Calvary's love. கர்த்தர் உங்களை அந்த கல்வாரி அன்பினால் நிரப்புவார். Then your outlook will be entirely changed. அப்பொழுது உங்களுடைய பார்வை, உங்க நிலவரங்கள் முற்றிலும் மாற்றப்படும். Your actions will be changed. உங்களுடைய கிரியைகள் Your மாற்றப்படும். life will be changed. உங்களுடைய ஜீவியம் முற்றிலும் You will be மாற்றப்படும். altogether a new person tonight. நீங்கள் முற்றிலும் இன்றைக்கிரவு ஒரு புதிய ஆளாக மாறுவீர்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In order to understand how God meets man, தேவன் எப்படி அவளை சந்திக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக we will see a few examples from the Word of God. வேத வசனத்திலிருந்து சில உதாரணங்களை நாம் காண்போம். And before we meet God at the final appointment, கடைசி சந்தர்ப்பத்தில் தேவனை நாம் சந்திக்கும் முன்பதாக God gives us various other appointments. கர்த்தரை சந்திக்கும்படியாக பல சந்திப்பின் நேரங்களை தேவன் நமக்கு தருகிறார். While we are on this earth itself, God gives us appointments. இந்த பூமியில் நாம் ஜீவிக்கிற நாட்களிலேயே கர்த்தர் இப்படிப்பட்டதான சந்திப்புகளை நமக்கு வைத்திருக்கிறார். We can put to good use this time or these appointments. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான நியமித்திருக்கிறதான இந்த நேரத்தை, இந்த சந்திப்பை நாம் விளங்கி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். If we do not put it to right use, then we will be regretting. சரியான விதத்தில் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் அதன் பின்பு அதற்காக நாம் துக்கப்பட வேண்டியதாக இருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We will see a few examples from the Word of God. பரிசுத்த தேவவசனத்தில் இருந்து சில உதாரணங்களை நாம் காண்போம். First we look at the first man called Adam. முதலாவதாக ஆதாம் என்கிறதான அந்த முதல் மனுஷனை நாம் காண்கிறோம். When we turn to Genesis chapter 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் காணும் பொழுது let's read verses 8 to 10. 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு,
நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். And they heard the voice of the Lord God walking in the garden in the cool of the day, and Adam and his wife hid themselves from the presence of the Lord God amongst the trees of the garden. And the Lord God called unto Adam and said unto him, Where art thou? And he said, I heard thy voice in the garden, and I was afraid because I was naked, and I hid myself. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Here உண்டாவதாக. we see the first man, Adam, இங்கே முதலாம் மனுஷனாகிய ஆதாமை நாம் காண்கிறோம். and he had been meeting God almost every day in his life. அவன் தன்னுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனை சந்தித்துக் கொண்டிருந்தான். But in this passage, we see the appointment, that meeting was something different. ஆனால் இந்த வேத பகுதியில் அவன் தேவனை சந்தித்தது ஒரு வித்தியாசமான விதமாய் காணப்பட்டது. He could not meet God as he would meet happily. அவன் சந்தோஷத்தோடு எப்பொழுதும் தேவனை சந்தித்து வந்ததை போல இப்பொழுதோ அவரை சந்திக்க முடியவில்லை. He heard the voice of God. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். When God came, there was a kind of a voice, and he heard that voice. தேவன் அங்கே வந்த பொழுது ஒரு விதமான சத்தம் காணப்பட்டது. இவன் அந்த சத்தத்தை கேட்டான். And thereby he knew that God was coming. அதன் மூலமாக தேவன் வருகிறார் என்று விளங்கிக் கொண்டான். When God came to that particular place, அந்த குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு தேவன் வந்தபோது Adam was not found there. ஆதாம் அங்கே காணப்படவில்லை. And there we see God calling out for Adam. ஆகவே கர்த்தர் இந்த ஆதாமை கூப்பிடுகிறார். What does that show? அது எதை காண்பிக்கிறது? God knew that something wrong has happened in the life of Adam. இந்த ஆதாமுடைய ஜீவியத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை தேவன் விளங்கிக் கொண்டார். But God wanted Adam to admit the fault and come out on his own. ஆனால் இந்த ஆதாம் தன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டு தானாக தேவனிடம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He waited for Adam. இந்த ஆதாமுக்காக அவர் காத்துக் But கொண்டிருந்தார். Adam did not move an inch. ஆனால் ஆதாமோ ஒரு இன்ச்சு கூட, ஒரு அங்குலம் கூட முன்னாக நகர்ந்து He was செல்லவில்லை. hiding behind the trees. அவன் அந்த விருட்சங்களுக்குள்ளாக தன்னை ஒளித்துக் கொண்டான். And here we see God called out to Adam the next stage. இங்கே அடுத்த நாளில் ஆதாம் தேவனை கூப்பிடுகிறார். God called out to Adam. ஆதாமை பார்த்து அவர் கூப்பிடுகிறார். This was the next stage. இது அடுத்த நிலைமையாக இருக்கிறது. And he heard the voice of God. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். And he said that I heard thy voice in the garden. நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டேன் என்று சொல்லுகிறான். And I was afraid because I was naked. ஆனால் நிர்வாணியா இருக்கிறபடியினால் நான் பயந்தேன் என்று And சொல்லுகிறான். I hid myself. ஆகவே நான் என்னை ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here it's only in the second attempt that God could bring out something from Adam's own mouth. இங்கே இரண்டாவது சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஆதாமுடைய வாயிலிருந்து சில காரியங்களை தேவன் பெற்றுக்கொள்ள முடிந்தது. And even then we see things were not very straightforward. ஆனாலும் கூட காரியங்கள் நேரடியாக ஒன்றும் நடைபெற்றதாய் தோன்றுவதில்லை. Adam was always trying to beat round the bush. ஆதாம் எப்போதும் அந்த நிலவரத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளதான் அவன் பிரயாசப்படுகிறான். Here he says that he was afraid because he was naked. இங்கே தான் நிர்வாணியாக இருக்கிறபடியினால் பயந்ததாக சொல்லுகிறான். That nakedness brought fear in his heart. இந்த நிர்வாணம் அவனுடைய இருதயத்தில் பயத்தை கொண்டு வந்தது. Here that nakedness shows that he has lost the garment that God has given him. இங்கே இந்த நிர்வாணமானது கர்த்தர் அவனுக்கு தந்த வஸ்திரத்தை அவன் இழந்து விட்டான் என்பதை வெளிப்படுத்துகிறது. Or he has lost the righteousness that God has given him. அல்லது தேவன் தனக்கு தந்த நீதியை அவன் இழந்து விட்டான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And here God again asked him, how did you know that you were naked? மீண்டுமாக கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ நிர்வாணி என்று எப்படி அறிந்து கொண்டாய்? Did you eat of that fruit that I told you not to eat? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? Here also we see God dealing step by step. இங்கே தேவனும் கூட படிப்படியாக அவனோடு இடைப்படுவதை நாம் In the காண்கிறோம். same manner, when God deals with his people, he deals according to our understanding and according to our spiritual state. அதை போலவே தேவன் நம்மோடு இடைப்படுகிறதான வேளையிலும் நம்முடைய அறிவுக்கு ஏற்றபடியாக, நம்முடைய ஆவிக்குரிய நிலவரத்திற்கு ஏற்றபடியாகத்தான்
படிப்படியாக நம்மோடு இடைப்படுகிறார். And he expects us to act according to the understanding that God has given us. தேவன் நமக்கு தந்ததான அந்த அறிவுக்கு ஏற்றபடி நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். That's why Jesus also said, to whom much is given, much will be expected. ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும். But here we see God was utterly disappointed with Adam. ஆனால் இந்த இடத்திலோ இந்த ஆதாமை பொறுத்தமட்டில் தேவன் முற்றுமாக ஏமாற்றம் அடைந்தார் என்றுதான் நாம் விளங்கிக் கொள்கிறோம். Because God could not bring out that repentance that God expected in Adam. ஏனென்றால் இந்த ஆதாமில் தேவன் எதிர்பார்த்த அந்த மனம் திரும்புதலை அவர் காண முடியவில்லை. And that was a great sorrow perhaps in the heart of God. இதுதான் ஒருவேளை தேவனுடைய இதயத்தில் ஒரு பெரிய துக்கமாக மாறியது. Here God gave him an appointment. இங்கே கர்த்தர் அவருக்கு ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை வைத்திருந்தார். He could have used this appointment to gain the favor of God. இந்த சந்திப்பின் நேரத்தில் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆதாம் அதை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். The same thing may be taking place in our lives. நம்முடைய ஜீவியத்திலும் கூட இதே காரியம்தான் சம்பவிக்கிறது. God has been speaking to us step by step. தேவன் படிப்படியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். So that we could come to a place of repentance. நாம் ஒரு மனம் திரும்புகிறதான அந்த இடத்திற்கு வரும்படியாக. But are we making use of that appointment? ஆனால் அந்த சந்திப்பை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா? If God wanted, he could have just left Adam alone and created altogether a new person. தேவன் அவர் விரும்பி இருந்தால் இந்த ஆதாமை ஒழித்துவிட்டு அவனுக்கு பதிலாக முற்றிலுமாக ஒரு புதிய மனுஷனை அவர் சிருஷ்டித்திருந்திருக்க கூடும். But here God did not do that. ஆனால் இங்கே தேவன் அப்படி செய்யவில்லை. That shows the great importance God has placed upon this man. இதை காணும் பொழுது இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை, இந்த மனுஷன் மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Not only Adam, every one of us here, we are very important in the sight of God. ஆதாம் மாத்திரமல்ல, இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியமானவர்களே. That's why God is working very patiently in our life. ஆகவேதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பொறுமையாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். At any time if we have failed God, let us turn to God this night. எந்த சந்தர்ப்பத்திலாவது தேவனை நாம் ஏமாற்றமடைய செய்திருந்தால் இன்றைக்கு இரவு நாம் தேவன் பக்கமாய் திரும்புவோம். Because God is giving us one more opportunity. என்றால் தேவன் நமக்கு மற்றும் ஒரு தருணத்தை கூட தருகிறார். God is giving us one more appointment with him. தேவன் அவரை சந்திக்கும்படியாக ஒரு நேரத்தை கூட நமக்காக நியமித்து வைத்திருக்கிறார். And God is waiting before every one of us tonight. இன்று இரவு நாம் ஒவ்வொருவருக்கு முன்பாக தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When God brought him to the place of admitting his fault, இந்த தன்னுடைய குறையை அவன் ஒத்துக்கொள்ளக்கூடியதான நிலவரத்துக்கு தேவன் கொண்டு வந்த பின்பு what did Adam do? இந்த ஆதாம் என்ன செய்கிறார்? In the 12th verse, the man said, the woman whom thou gavest to be with me, she gave me the tree and I did eat. 12ஆம் வசனத்தில் அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even after bringing him to a place of realization, தான் செய்த காரியத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் செய்த பின்பும் கூட he put the blame on others. இவன் இந்த குற்றத்தை மற்றவள் மேல்தான் சுமத்துகிறான். He put the blame on his wife. தன்னுடைய மனைவியின் மேல்தான் அவன் குற்றத்தை சுமத்துகிறான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today also we find the same spirit is working in the lives of mankind. இன்றைக்கு கூட மனுக்குலத்தில் இதே ஆவிதான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. But it is not God's desire that we should continue in that state. தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இதே நிலவரத்தில் தொடர்ந்து அவன் நிலைத்திருக்கிறான். It is not God's desire that we must continue in that state. ஆனால் நாம் இந்த நிலவரத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. I remember once a certain happening took place. ஒரு முறை ஒரு குறிப்பிடப்பட்டதான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. There was somebody has offended another brother. ஒருவர் மற்றொரு சகோதரனை இடறச் செய்து விட்டார். And that brother was quite upset. அந்த சகோதரன் அது நிமித்தமாக மிகவும் சோர்ந்தவராய் காணப்பட்டார். But the servant of God who was there went and pleaded with him and said, after all it is human to err. அங்கிருந்த தேவனுடைய ஊழியக்காரரை சென்று
இவையெல்லாம் மனுஷர் செய்கிறதான தவறுதானே என்று சொல்லி அவரிடத்திலே பேசினார். தவறு செய்வது மனுஷ இயல்பு. தவறு செய்வது மனுஷன் இயல்புதானே என்று சொன்னார். But that brother said it is more human to put the blame on somebody else. ஆனால் அவர் சொன்னார் மனுஷன் இயல்பு தன்னுடைய குற்றத்தை மற்றவர்கள் மேல் சுமத்துவதும் மனுஷன் இயல்புதானே என்று சொன்னார். மற்றவர் மேல் அந்த சுமத்துவது அதை காட்டிலும் பெரிய இயல்பா இருக்கிறது மனுஷனுடைய இயல்பு. But the servant of God said it is divine to forgive. சொன்னார் மன்னிப்பதுதான் தெய்வீக தன்மை என்று சொன்னார். That's why here, in spite of man's persistence in his wrong way, God did not leave him but found a way of escape for him. ஆகவேதான் மனுஷன் இங்கே தன்னுடைய தவறில் அவன் பிடிவாதமாக நிலைத்திருந்தாலும் கூட கர்த்தர் அப்படியே மனுஷனை விட்டு விடாதபடி அதிலிருந்து அவனை மீட்கும்படியான வழியை செய்கிறார். If any one of us are in this state tonight, God is giving us another appointment tonight. நம்மில் யாராவது இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் காணப்படுவோம் என்றால் கர்த்தர் இன்றைக்கு இரவு அவரை சந்திக்கக்கூடியதான ஒரு நேரத்தை நமக்கு தருகிறார். God wants to restore the lost righteousness in our life. இழந்து போன நீதியை திரும்ப நமக்கு புதுப்பித்து தரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். Jesus Christ came as the mediator. Jesus Christ came as one who is able to justify us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நம்மை நீதிகரிக்கிறவராக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். And he has done all things in order that we may receive that forgiveness and receive that righteousness. இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீதியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நமக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சரியாக செய்து நிறைவேற்றினார். Therefore let us not miss this appointment that God has given us. ஆகவே தேவன் நமக்கு தருகிறதான இந்த சந்திப்பை நாம் நஷ்டப்படுத்தி விட வேண்டாம். Even now the Lord is pleading with you and you are able to know God's pleading in your spirit. இப்பொழுதும் கூட கர்த்தர் உங்களோடு கூட கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய கெஞ்சுதலை நீங்கள் உங்களுடைய ஆவியிலே ஒருவேளை உணரக்கூடும். Let us not turn a deaf ear to the pleadings of the Lord. கர்த்தர் நம்மிடத்தில் வேண்டி நிற்கிறதான வேளையில் நம்முடைய செவிகளை நாம் மந்தமாக்கிக் கொள்ள வேண்டாம். Let us yield to the voice of God. தேவனுடைய சத்தத்திற்கு நம்மை ஒப்படைப்போமாக. Let us obey the voice of God tonight. இன்று இரவு கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமாக. If we do that, the blood of Jesus will cleanse us. நாம் அப்படி செய்தால் இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I would like to give you another example from the word of God. வேத வசனத்திலிருந்து மற்றொரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். That is written in Genesis chapter 4 verse 25. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். And Adam knew his wife again, and she bare a son and called his name Seth. For God, said she, hath appointed me another seed instead of Abel whom Cain slew. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Here we read about Eve. இங்கே நாம் ஏவாளை குறித்து பார்க்கிறோம். She bore 2 sons. அவள் 2 குமாரர்களை பெற்றெடுத்தாள். One was Cain. ஒருவன் காயின், the other was Abel. மற்றொருவன் ஆபேல். What does Cain show? இந்த காயின் எதை காண்பிக்கிறது? Cain means, one meaning is acquired. காயின் என்பதற்கு something which you achieve through your self effort. உன்னுடைய சுய முயற்சியினால் ஏதோ ஒரு காரியத்தை பலவந்தமாய் பெற்றுக்கொள்ளுகிறவன் என்றுதான் அர்த்தம். And we also find about Cain that he is of the wicked one. இந்த காயினை குறித்து அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன் என்றும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். In 1 John chapter 3 verse 12, முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், there the apostle tells us we should not be like Cain who is of the wicked one. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறார். And thirdly we see he was a man of anger. மூன்றாவதாக அவன் ஒரு கோபப்படுகிற மனுஷனாக இருந்தான் என்று விளங்கிக் கொள்கிறோம். And in 1 John 3rd chapter verse 15, முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் we see that a person who is full of anger is a murderer. இங்கே தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And no eternal life abides in him. அப்படிப்பட்டவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. And in verse 14 we read, he abides in death.
14ஆம் வசனத்தில் அவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று காண்கிறோம். This was the characteristic of Cain. இதுதான் காயீனின் குணாதிசயங்களாய் காணப்பட்டது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And all these characteristics belongs to the devil. இந்த எல்லா சுபாவங்களும் பிசாசுக்கு சொந்தமானவைகளே. At the same time, when we look at his brother Abel, அதே நேரத்தில் இவனுடைய சகோதரனாகிய ஆபேலை நாம் காணும்போது what are the qualities of Abel? இந்த ஆபேலின் தன்மைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? In Hebrews 11th chapter verse 4, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது he is a man of faith. அவன் விசுவாசமுடைய ஒரு மனிதனாக இருந்தான். Whatever he did it out of faith. அவன் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் செய்தான். And secondly, he was a man of worship. இரண்டாவதாக அவன் தேவனை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். And thirdly, he was a man who was always willing to give the best sacrifice to God. மூன்றாவதாக தன்னிடத்தில் இருக்கிறதான சிறந்ததை கர்த்தருக்காக பலி செலுத்துகிறவனாக இருந்தான். And one more important aspect is he sought for God's righteousness. மற்றொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அவன் தேவ நீதியை தேடினான். He did not seek his own righteousness. தன் சுய நீதியை அவன் தேடவில்லை. He did not take pride in his own works. அவன் சொந்த கிரியைகளின் நிமித்தமாக பெருமை கொள்ளவில்லை. But he took pride in the righteousness that came from God. தேவனிடத்திலிருந்து வந்த அந்த தேவ நீதியில்தான் அவன் பெருமிதம் கொண்டான். Even that's why St. Paul warns us that we should not give in to that kind of a spirit. இப்படிப்பட்டதான ஒரு ஆவி நமக்குள் இருக்கக்கூடாது என்று St. Paul tells பரிசுத்த பவுல் எச்சரிக்கிறார். when we read in 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 10, 10ஆம் அதிகாரம், shall we read verses 12 and 18. 12ஆம் 18ஆம் வசனங்கள். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். For we dare not make ourselves of the number or compare ourselves with some that commend themselves, but they measuring themselves by themselves and comparing themselves among themselves are not wise. For not he that commendeth himself is approved, but whom the Lord commendeth. So here we see one aspect of Cain's character. இங்கே காயீனின் ஒரு சுபாவத்தை நாம் காண்கிறோம். He compares himself with others. அவன் தன்னை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறான். And then he grades himself as better than others. அதன் பின் மற்றவர்களை காட்டிலும் தன்னை மேன்மையானவன் என்று அவன் வெற்றிக் கொள்ளுகிறான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But the word of God says, it's not he who commends himself, but he whom God commends is acceptable. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். We are to be acceptable in the sight of God. நாம் தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட வேண்டுமாயின் we must be commended by God. நாம் தேவனால் புகழப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். That's why we should always depend on the righteousness that comes to the Lord Jesus Christ. ஆகவேதான் நாம் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறதான அந்த நீதியின் மேல் நோக்கமாய் இருக்கிறோம். Though these two sons had different qualities, இந்த இரண்டு குமாரர்களும் வித்தியாசமான தன்மைகள் சுபாவங்களை உடையவர்களாக இருந்தாலும், but we see they were born by the same mother. அவர்கள் ஒரே தாயினால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். This Eve can be compared to our personal lives. இந்த ஏவாள் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்படலாம். And Cain is a type to the old man in us. காயின் நம்மில் இருக்கிற பழைய மனுஷனுக்கு நிழல். And Abel is the type to the new man, the Lord Jesus Christ. ஆபேலோ புதிய மனுஷன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We should not allow the old man to be revived and to rule our lives. இந்த பழைய மனுஷன் உயிர் கொண்டு நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்ய நாம் இடம் அளிக்க கூடாது. If we allow the old man to come up, what will happen? பழைய மனுஷன் வரும்படியாக நாம் இடம் கொடுத்தால் என்ன சம்பவிக்கும்? He will kill Abel. அவன் இந்த ஆபேலை கொன்று விடுவான். He will kill all the characteristics of Abel
that has been formed in our lives. நம்மில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆபேலுக்குரிய எல்லா சுபாவங்களையும் அவன் அழித்து விடுவான். Even tonight God gives us an appointment. இன்று இரவும் தேவன் நமக்கு ஒரு சந்திப்பை கொடுக்கிறார். Here Eve was very sad that he lost Abel. இங்கே ஏவாள் தன் ஆபேலை இழந்தபடியினால் மிகவும் துக்கமாக இருக்கிறாள். But she approached God. ஆனால் அவள் தேவனிடத்தில் போகிறாள். And God did not disappoint her. தேவனோ அவளை ஏமாற்றவில்லை அல்லது அதிரியப்படுத்தவில்லை. That's why God appointed another son called Seth. ஆகவேதான் சேத் என்கிறதான மற்றும் ஒரு குமாரனை அவளுக்காக நியமித்திருந்தார். Some of us may be in that state of Eve. நம்மில் ஒரு சிலர் இன்றைக்கு இந்த ஏவாளின் நிலவரத்தில் காணப்படலாம். We may have lost our faith. நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போயிருக்கலாம். We may have lost that life of worshiping God. தேவனை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை இழந்து போயிருக்கலாம். We may have lost that experience of sacrificing an excellent sacrifice to God. மேன்மையான ஒரு பலியை கர்த்தருக்கு செலுத்துகிற அந்த அனுபவத்தை இழந்து போயிருக்கலாம். We may have lost the righteousness that God has given to us. தேவன் நமக்கு தந்த நீதியை இழந்து போயிருக்கலாம். There is also one more meaning to Abel. ஆபேல் என்பதற்கு மற்றும் ஒரு அர்த்தம் கூட உண்டு. Abel means the breath of God. ஆபேல் என்றால் தேவனுடைய மூச்சு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here Abel was not living on his own strength. He was living by the very breath of God. இந்த ஆபேல் தன்னுடைய சொந்த பலத்தினால் ஜீவிப்பதில்லை, தேவனுடைய உயிர் மூச்சினால் தான் அவன் பிழைத்துக் கொண்டிருந்தான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So as God's people, we don't live by our strength. தேவனுடைய ஜனங்களாக நாம் நம்முடைய சொந்த பலத்தில் ஜீவிக்கிறவர்கள் அல்ல. Our life is God. தேவனே நம்முடைய ஜீவனாக Our இருக்கிறார். strength is God. தேவனே நம்முடைய பலனாக Our இருக்கிறார். health is God. அவரே நம்முடைய ஆரோக்கியமாக Our wealth is இருக்கிறார். God. அவரே நம்முடைய செல்வமாக இருக்கிறார். Our all in all is God. அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாம் தேவனாகவே இருக்கிறார். Even tonight, let us lift up our hands and shout hallelujah, because God is all in all. தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடியால் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமாக. ஹalleluya. Amen. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Our God is all in all to us. நமது தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். Dear child of God, you may have lost that experience of Abel in your life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆபேலின் அனுபவத்தை இழந்து போயிருக்கலாம். When we took baptism, we have put this experience of Cain to death. நாம் இந்த காயினுடைய இந்த அனுபவத்தை நாம் When we took baptism, we have put Cain to death. ஞானஸ்நானம் எடுத்ததான வேளையில் இந்த காயின் அனுபவத்தை நாம் மறிக்கும்படியாக செய்திருக்கிறோம். But for some reason or other, we may have allowed him to revive. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் மீண்டுமாக இந்த காயின் உயிர் கொள்ளும்படியாக செய்திருக்கிறோம். As a result, we may have lost the experience of Abel. இதன் விளைவாக நாம் இந்த ஆபேலின் அனுபவங்களை இழந்து போயிருக்கிறோம். We may have lost many beautiful experiences that God gave us. தேவன் நமக்கு தந்த அழகான அனுபவங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம். We have lost many beautiful character the Lord has built up in our lives. தேவன் நம்முடைய ஜீவியத்தில் கட்டி எழுப்பி இருந்த எத்தனையோ அழகான சுபாவங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம். But you need not be worried. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Tonight God is giving you an appointment. இன்று இரவு கர்த்தர் தம்மை சந்திக்கும் நேரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். Even as God gave that appointment to Eve, God is giving you an appointment. ஏவாளுக்கு தன்னை சந்திக்கும் நேரத்தை கர்த்தர் வைத்திருந்ததே போல உங்களுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். Here God accepted her and appointed Seth in that place. இங்கே தேவன் அவளை ஏற்றுக்கொண்டு ஆபேலுக்கு பதிலாக சேத்தை அவளுக்கு கொடுத்தார். And it was in the generation of Seth that the worship was restored. இந்த சேத்துடைய சந்ததியார் காலத்தில்தான் அவர்கள்தான் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் So உண்டாவதாக. God wants to restore every lost experience in our ஆகவே lives. நாம் நம்முடைய ஜீவியத்தில் இழந்து போன எல்லா அனுபவங்களையும் கர்த்தர் திரும்ப தர விரும்புகிறார். Whatever state we may be in, நாம் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, tonight God is going to restore those things. இன்று இரவு அவற்றை கர்த்தர் திரும்ப தர விரும்புகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I would just like to quote just one or two more examples before I conclude. நான் முடிக்கும் முன்பதாக இன்னும் 1-2 உதாரணங்களை கூட தர விரும்புகிறேன். We in Genesis chapter 32, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் there we read about Jacob.
இங்கே யாக்கோபை குறித்து நாம் காண்கிறோம். In verse 24, 24ஆம் வசனத்தில் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி, And Jacob was left alone, and there wrestled a man with him until the breaking of the day. so here we see how Jacob also had an appointment with God. இங்கே யாக்கோபு எப்படி தேவனோடு கூட ஒரு சந்திக்கும் நேரத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை காண்கிறோம். It is not that God has not met him earlier. தேவன் இதற்கு முன்பதாக அவனை சந்திக்கவில்லை என்று அல்ல. God has met him and he had received so many blessings of God. கர்த்தர் இவரை சந்தித்தார், எத்தனையோ ஆசீர்வாதங்களை இவர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார். But this appointment was a very special appointment. ஆனால் இந்த சந்திப்பின் நேரமோ ஒரு விசேஷித்த ஒன்றாய் காணப்பட்டது. All the previous appointments, the theme was, Lord, give me more and more. இதற்கு முன்பு கர்த்தர் இவரை சந்தித்த எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கர்த்தர் எனக்கு அதிகமாய் தந்தார் என்பதுதான் அதனுடைய நோக்கமாய் அந்த கருத்தாய் காணப்பட்டது. Every time he met God, say, Lord, you must give me this. கர்த்தர் இவரை சந்தித்த வேளையெல்லாம், ஆண்டவரே எனக்கு அதை தாரும், Lord, you must preserve me. ஆண்டவர் நீர் என்னை பாதுகாக்க வேண்டும். He went on and God was giving him. இப்படி தொடர்ந்து கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தான், கர்த்தரும் கொடுத்து கொண்டே இருந்தார். But here God brought him to one particular place. ஆனால் இங்கோ கர்த்தர் ஒரு குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு அவரை கொண்டு வருகிறார். And here he was wrestling with God. இங்கே அவர் கர்த்தரோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். God wanted to bring him to a place where he could understand his state. தன் நிலவரத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு கர்த்தர் இவரை இங்கே கொண்டு வருகிறார். And as we know about Jacob, his name means a supplanter, a deceiver. இந்த யாக்கோபை குறித்து நாம் அறிந்திருக்கிறபடி அவருடைய பெயருக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஏமாற்றுகிறவன் அல்லது வஞ்சிக்கிறவன் என்றுதான் அர்த்தம். That's why his own brother says in Genesis chapter 31 verse 7. ஆகவேதான் இவருடைய சொந்த சகோதரன் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், That he was rightly named Jacob. அவனுக்கு சரியான பெயரை தான் தகப்பன் வைத்திருக்கிறார். Because he was really a deceiver. ஏனென்றால் உண்மையாகவே அவன் வஞ்சிக்கிறவனாகத்தான் இருந்தான். He deceived his brother Esau. தன் சகோதரனாகிய ஏசாவை அவன் வஞ்சித்தான். He deceived his father. தன் தகப்பனை அவன் வஞ்சித்தான். He deceived his father-in-law. தன்னுடைய மாமனை அவன் வஞ்சித்தான். In this manner he went on deceiving. இப்படியாக தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருந்தான். But there is a saying that you can deceive some people during some occasions, but you can't deceive all the people all the time. அதே போலவே சில சந்தர்ப்பங்களில் சில ஆட்களை நீங்கள் வஞ்சித்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லாரையும் வஞ்சித்துக் கொண்டே நீங்கள் ஜீவிக்க முடியாது. You will get caught one day. ஒரு நாளில் நீங்கள் பிடிபடுவீர்கள். But here in the case of Jacob, it was something different. இங்கே யாக்கோபின் விஷயத்தில் இது வித்தியாசமான ஒன்றாய் காணப்பட்டது. Why? ஏன்? Because God had a plan concerning him. இவனை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது. And God wanted to reveal that plan to him. அந்த திட்டத்தை இவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் And விரும்பினார். God was waiting for the right time. சரியான நேரத்திற்காக தேவன் காத்து கொண்டிருந்தார். God cornered him in one place. தேவன் ஒரு இடத்தில் அவரை பின்தொடர்ந்து செல்லுகிறார் என்று காண்கிறோம். He came to a place where he could not go forward. இவரால் இனிமேல் முன்னேறி செல்ல முடியாது என்கிற இடத்திற்கு இப்பொழுது வந்து விட்டார். He could not turn to the right or to the left. அவரால் வலது பக்கமோ இடது பக்கமோ இப்பொழுது செல்ல திரும்ப முடியாது. There he came face to face with God. அந்த இடத்தில் தான் அவர் தேவனை சந்திக்கிற இடத்திற்கு வருகிறார். Yes, dear children of God, some of us may be in that state tonight. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் ஒரு சிலர் ஒருவேளை இன்று இரவு இந்த நிலவரத்தில் காணப்படலாம். We are unable to go forward. நம்மால் முன்னேறி செல்ல முடியாமல் We are இருக்கலாம். unable to go to the right or to the left. வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்ப முடியாமல் இருக்கலாம். We try to go back, but that's also not possible. பின்னாக செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதுவும் கூட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். But it is God who has brought you to that place. ஆனால் தேவன்தான் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். God is giving you an appointment tonight. இன்று இரவு தம்மோடு ஒரு சந்திப்பை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். If you could close your physical eyes and open your spiritual eyes, you could see the Lord standing before you tonight. உங்களுடைய மாம்சீக கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தால் கர்த்தர் உங்கள் முன் நிற்பதை நீங்கள் காணக்கூடும். And once you see the Lord's face, you will be able to understand what's wrong with you. நீங்கள் கர்த்தருடைய முகத்தை காணும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற தவறு என்ன
என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். So far we thought that all others were wrong and I was right. இதுவரையும் மற்ற எல்லாரும் செய்கிறது தவறு, நான் செய்வதுதான் சரி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம். But tonight God is giving us an appointment. ஆனால் இன்று இரவு கர்த்தர் ஒரு சந்திப்பை உங்களுக்கு தருகிறார். Therefore let us turn to God this night. இன்றைக்கு இரவு தேவன் பக்கமாய் திரும்புவோமாக. And here Jacob was able to see his own fault. இங்கே யாக்கோபு தன் சொந்த குற்றத்தை தன்னால் காண முடிந்தது. He admitted, I am Jacob, I am a deceiver. நான் ஒரு யாக்கோபு தான், நான் வஞ்சிக்கிறவன் தான் என்று அவன் இங்கே ஒத்துக்கொள்கிறான். And God was waiting for that moment. அந்த நேரம் வரையும் தேவன் காத்துக்கொண்டே And the இருந்தார். moment he said that, God blessed him. அவர் அதை சொன்ன அந்த க்ஷணத்தில் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். And God promised him victory. கர்த்தர் அவருக்கு அங்கு ஜெயத்தை தந்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Are you still waiting for victory in your life? இன்னும் நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் ஜெயத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you waiting for a victory in your spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஜெயத்திற்காக காத்துக் Are you கொண்டிருக்கிறீர்களா? waiting for a victory in your physical life? உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் சரீர பிரகாரமாக ஒரு ஜெயத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? God is giving you another appointment tonight. கர்த்தர் இன்றிரவு மற்றும் ஒரு சந்திப்பின் நேரத்தை உங்களுக்கு தருகிறார். If you could just look at the face of God as Jacob did, யாக்கோபு செய்ததை போல கர்த்தருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால் you will be able to see your own state in the light of God. உங்களுடைய சொந்த நிலவரத்தை கர்த்தரின் வெளிச்சத்தில் நீங்கள் காண முடியும். And you will be able to cry out and say, yes Lord, I am a deceiver like Jacob. ஆம் ஆண்டவரே, நானும் யாக்கோபை போல ஒரு எத்தன் வஞ்சிக்கிறவன் என்று நீங்கள் கதற And you முடியும். can see the cleansing blood of the Lord cleansing you tonight. அப்பொழுது இயேசுவின் சுத்திகரிக்கிறதான இரத்தம் இன்று இரவு உங்களை சுத்திகரிப்பதை காண முடியும். And you can see the promise of God coming upon you tonight. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் கேட்க காண முடியும். You can take hold of that promise and go back victoriously. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஜெயத்தோடு கடந்து செல்ல முடியும். And hereafter is no more going to be a defeat, but it's going to be a victory in your life. இது முதற்கொண்டு ஒருபோது நீங்கள் தோல்வி அடைவதில்லை, எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகத்தான் காணப்படும். Therefore make use of this appointment that God is giving you. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான இந்த சந்திப்பின் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we look at another person in the word of God, வேத வசனத்தில் மற்றும் ஒரு ஆளை நாம் காண்கிறோம். we read God met him. கர்த்தர் அவனை சந்தித்தார். Numbers chapter 23 verse 4, the first portion says God met him. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் தேவன் அவனை சந்தித்தார் என்று காண்கிறோம். Here it's spoken about Balaam. இங்கே பிலேயாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. He was hired by some strangers, some Gentile kings to curse God's people. தேவ ஜனத்தை சபிக்கும்படியாக இவன் மற்றவர்களால் புறஜாதி ராஜாக்களால் அவன் கூலிக்கு அமர்த்தப்பட்டான். But in the previous chapter God spoke to him very clearly that what he was doing was wrong. இதற்கு முந்தின அதிகாரத்தில் தான் செய்கிறது தவறான காரியம் என்பதை தேவன் இவருக்கு தெளிவாக சொல்லி இருந்தார். You can go back and read verse chapter 22 verse 31 and also that's right. 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தால் அது தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். There you see God was trying to meet him and tell him his actions were wrong. இங்கே கர்த்தர் இவரை சந்தித்து இவர் செய்கிற கிரியை தவறு என்று சொல்லும்படியாய் அங்கே காத்துக் He கொண்டிருந்தார். was working against God's people. அவர் தேவ ஜனத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். Some of us may be doing that unknowingly. We may be working against God's children. ஒருவேளை அறியாமல் நம்மில் சிலர் கூட தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். But he had a very good desire. ஆனால் இவருக்குள்ள நல்ல ஒரு வாஞ்சை இருந்தது. In Numbers 23 verse 10, he had a very good desire that he should end his life like a saint of God, like a righteous person. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தன்னுடைய முடிவு நல்ல ஒரு முடிவாக ஒரு பரிசுத்தவானை போல இருக்க வேண்டும், தான் நீதிமான் மரிப்பது போல மரிக்க வேண்டும் என்று விரும்பினார். But he had a desire, but he had no strength to put it into practice. ஆனால் இங்கே வாஞ்சை இருந்தாலும் அதை நடைமுறையில் கொண்டு வரும்படியான பலன் இவருக்கு இல்லை. And speaking about him, what does St. Peter say? இவரை குறித்து பரிசுத்த பேதுரு என்ன சொல்லுகிறார்? In 2 Peter 2nd chapter, 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் verse 15 please. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து
பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். which have forsaken the right way and are gone astray, following the way of Balaam the son of Bosor, who loved the wages of unrighteousness. So he has forsaken the right way. இவன் செம்மையான வழியை விட்டு தப்பி விட்டான். And he was running after the wages of unrighteousness. அநீதத்தின் கூலியை விரும்பி அவன் சென்றான் என்று காண்கிறோம். We may be running after wages that comes through wrong means. நாமும் கூட தவறான விதத்தில் தவறான வழியில் வருகிறதான அந்த கூலியை வருமானத்தை விரும்பி சென்று கொண்டிருக்கலாம். He had a good desire to end up like a righteous person. ஒரு நீதிமானை போல மறிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல வாஞ்சை அவருக்கு இருந்தது. But his actions was pulling him towards unrighteousness. அவனுடைய கிரியைகளோ அவனை அநீதியை நோக்கி இழுத்து கொண்டு சென்றது. He could not control that wrong desire. அந்த தவறான வாஞ்சையை தன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. If we are doing anything against God's people, தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக நீங்கள் எதையாவது செய்து we கொண்டிருந்தால், are doing anything against a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக நீங்கள் எதையாவது செய்து if கொண்டிருந்தால், we are running after wrongful gain, நீங்கள் அநீதியான வருமானத்தை நாடி சென்று கொண்டிருந்தால், that will destroy your life. அது உங்களுடைய ஜீவியத்தை அழித்து விடும். And that's what happened in the life of Balaam. அதுதான் இந்த பிலேயாமின் ஜீவியத்தில் சம்பவித்தது. In Numbers 31 verse 8 we read, finally he was slain by the sword. எண்ணாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பிலேயாம் பட்டயத்தினால் கொன்று போடப்பட்டான் என்று And பார்க்கிறோம். the sword speaks about the word of God. பட்டயம் தேவனுடைய வசனத்தை One காண்பிக்கிறது. day that word of God will judge us, ஒரு நாளில் இந்த தேவனுடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். and we will be condemned to eternal punishment. நாம் நித்திய அழிவிற்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். But that's not God's desire. ஆனால் அது தேவனுடைய விருப்பம் அல்ல. That's not the reason why Jesus came down to this earth. இயேசு கிறிஸ்து இதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. Jesus came in order to lift us up from that hellfire. இந்த நரக அக்கினியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாகத்தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். Jesus came in order to deliver us from every clutches of the enemy. எல்லா சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாகவே இயேசு உலகத்திற்கு வந்தார். Even tonight you can say, Lord, I have a desire, but I am unable to fulfill that desire. இன்றைக்கு இரவு கூட ஆண்டவரே எனக்கு நல்ல வாஞ்சை இருக்கிறது, ஆனால் என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். You can go on crying out to the Lord tonight, இன்றிரவு கர்த்தரை நோக்கி நீங்கள் கதறிக் கொண்டிருக்கலாம். and the Lord will hear your voice. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். God will hear your cry, கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலை அழுகையின் சத்தத்தை and கேட்பார். surely He will deliver you tonight. நிச்சயமாக இந்த இரவு அவர் உங்களை விடுவிப்பார். And tonight you are going to go back as a righteous person. இன்று இரவு நீங்கள் நீதிமானாக திரும்பி செல்ல போகிறீர்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Or you may be like the 10 lepers we read in Luke chapter 17. அல்லது ஒருவேளை லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறதான 10 குஷ்டரோகிகளை போல நீங்கள் காணப்படலாம். You may be afflicted by various kinds of sicknesses. பலவிதமான வியாதியினால் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். But we read that they met Jesus. ஆனால் அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus passed by that way and they met Jesus. இயேசு அந்த வழியாக கடந்து சென்றார். அவர்கள் இயேசுவை Even சந்தித்தார்கள். tonight Jesus is passing by every one of us. இன்றைக்கு இரவும் கூட இயேசு நம் ஒவ்வொரு பக்கமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். He is passing by each person tonight. ஒவ்வொரு ஆள் பக்கமாகவும் இயேசு கடந்து சென்று கொண்டிருக்கிறார். Jesus is passing by as a good shepherd. இயேசு நல்ல மேய்ப்பனாக நமது அருகில் கடந்து சென்று If you கொண்டிருக்கிறார். are lost in your way, He wants to pull you out and put you upon His shoulders and take you to the right place. நீங்கள் வழியை விட்டு தவறி சென்றவர்களாக இருந்தால் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுத்து தம்முடைய தோளில் போட்டு சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும்படியாக அவர் விரும்புகிறார். Jesus is walking as a good Samaritan in our midst. நல்ல சமாரியனாக இயேசு நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். He is coming beside every one of us. ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் வந்து கொண்டே இருக்கிறார். We may be wounded like that man. ஒருவேளை நாம் அந்த மனுஷனை போல காயப்பட்டவர்களாக இருக்கலாம். We may be lying on the way. ஒருவேளை
ஒருவேளை நாம் அந்த மனுஷனை போல வழியில் கிடக்கிறவர்களாக இருக்கலாம். Nobody to help us. நமக்கு உதவி செய்யபடியாக ஒருவரும் இல்லாத நிலவரத்தில் இருக்கலாம். But our good Samaritan is moving that way. நமது நல்ல சமாரியன் அந்த வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். Oh, this is the appointed time for you. இதுதான் உங்களுக்கு என்று குறிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது. Oh, the Lamb of God is moving in our midst. தேவாட்டுக்குட்டி நம்ம மத்தியில செவாடி கொண்டிருக்கிறார். The Lamb of God who has taken away all our sins is moving in our midst. நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Dear friend, dear child of God, அருமையான நண்பனே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, you need not wait for another appointment. நீ மற்றும் ஒரு சந்திப்பு நேரத்திற்காய் காத்துக் கொண்டிருக்க வேண்டாம். You may have got so many appointments with a doctor, but the doctor could not have healed you. ஒருவேளை எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நீ எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்திருக்கலாம், அவர்களால் உன்னை குணப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். But tonight the healer divine, the great Jesus is in our midst. இன்று இரவு தெய்வீக பரிகாரியாகிய தெய்வீக வைத்தியராகிய இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். Today is the appointment for you. இன்று உனக்கு நியமிக்கப்பட்ட நேரம். Today is the day of healing for you. இன்று உனது சுகத்தின் நேரமாக இருக்கிறது. Today is the day of salvation for you. இன்றே உனது ரட்சிப்பின் நாள். Today is the day the Lord is going to accept you unto himself. இன்று கர்த்தர் உன்னை தம்மிடம் ஏற்றுக்கொள்கிற நாள். If you would just humble yourself, நீ உன்னை தாழ்த்துவா என்றால் you can see the loving hand of Jesus touching you tonight. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள கரம் உன்னை தொடுவதை நீ காண And the முடியும். presence of God is moving in our midst. தேவ சமூகம் மத்தியில் செவாடி கொண்டிருக்கிறது. The power of God is moving in our midst. தேவனுடைய வல்லமை மத்தியில் செவாடி கொண்டிருக்கிறது. And Jesus is sending his powerful word towards you. இயேசு உன்னை நோக்கி தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். And that word has got the power to deliver you. அந்த வார்த்தைக்கு உன்னை விடுவிக்கக்கூடிய வல்லமை உண்டு. That word has got the power to heal you. அந்த வார்த்தைக்கு உன்னை சுகமாக்கக்கூடிய வல்லமை உண்டு. And that word has got the power to revive and quicken you right now. அந்த வார்த்தைக்கு இப்பொழுதே உன்னை உயிர்ப்பிக்கும் வல்லமை உண்டு. And we are going to enjoy that power tonight. இன்று இரவு நாம் அந்த வல்லமையை அனுபவிக்க போகிறோம். Because the word of God says today is the day of salvation. என்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இந்த ரட்சணிய The நாள். word of God says today is the day of deliverance. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இந்த விடுதலையின் நாள். Today is the acceptable time. இந்த அனுக்கிரக காலம். Not tomorrow. நாளை அல்ல. Tonight is the night. இன்று இரவுதான் அதற்கேற்ற இரவு. Tonight is the night for you. இன்று இரவுதான் உன்னுடைய இரவாக இருக்கிறது. Tonight is the night God has appointed for you. இன்று இரவுதான் தேவன் உன்னை சந்திக்கும் இரவு. Shall we all stand up? நாம் எல்லாரும் எழுந்து Let us நிற்போமாக. believe the word of God. தேவனுடைய வார்த்தையை Let us விசுவாசிப்போமாக. move forward. முன்னேறி செல்வோமாக. Let us all come forward. நாம் எல்லாரும் முன்னே வருவோமாக. All those even at the back, please come forward. பின்னே இருக்கிற அனைவரும் தயவு செய்து முன்னே வாருங்கள். If you need deliverance, come forward. உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் முன்னே வாருங்கள். If you need cleansing, come forward. நீங்கள் உங்களுக்கு சுத்திகரிப்பு வேண்டுமென்றால் முன்னே வாருங்கள். If you need healing, come forward. சுகம் வேண்டுமானால் முன்னே வாருங்கள். If you have any other need, you come forward. எந்த தேவை இருக்கும் என்றாலும் நீங்கள் முன்னே வாருங்கள். Because tonight is the appointment for you. இன்று இரவு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நாள். Jesus has appointed this day for you. இயேசு இந்த நாளை உங்களுக்கு நியமித்திருக்கிறார். And he is not going to disappoint you tonight. அவர் உங்களை எந்த விதத்திலேயும் அவர் ஏமாற்றமடைய செய்வதில்லை. If you have come expecting something great, surely the Lord is going to do it. நீங்கள் எதையாவது எதிர்பார்த்து இங்கே வந்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். Because our God is a promise keeping God. ஏனென்றால் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். Our God is a powerful God. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Our God is one who is concerned about us. நமது தேவன் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். He is concerned about everyone standing here. இங்க நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் கருத்துள்ளவராக And இருக்கிறார். you are important to God. நீங்கள் தேவனுக்கு முக்கியமான ஒரு ஆள். Therefore, whatever you need may be, ஆகவே உங்களது தேவை எதுவாக இருந்தாலும் சரி, you lift up your right hand and cry unto the Lord. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கதறுங்கள். Lord, here am I. ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன். Lord, I have come to your presence. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் I வந்திருக்கிறேன். need your help, O Lord. ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு தேவை. I need your healing, O God. ஆண்டவரே, உம்முடைய சுகம் எனக்கு தேவை. I need a deliverance, O God. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தேவை. I need a renewal, O God. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தேவை. Hallelujah, hallelujah, hallelujah. Sirabakara balana 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 balana. Amen.
Hallelujah, 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 hallelujah. Tirabakara balano balano. Amen. Hallelujah, 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 hallelujah. Riyabakara balorino. Amen. The blood of Jesus is flowing in our midst. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் மத்தியில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. Amen. It's cleansing our heart. அவர் நம்முடைய இருதயங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். It's cleansing our conscience. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 Riyabakara bakara balarino. Amen. Amen. Hallelujah. 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 Tirabakara balana balana. Amen. Hallelujah. Hallelujah. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. Hallelujah. 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 Amen. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, it is not your righteousness. அது உன்னுடைய நீதி அல்ல. It is not my righteousness. இது என் நீதி அல்ல. It is not the righteousness of anyone seated or standing here. இங்க இருக்கிறதான வேறு எந்த மனுஷனுடைய நீதியும் அல்ல. It is the righteousness of the Lord Jesus Christ. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி. It is the righteousness of Jesus who died on the cross for you and for me. உனக்காக எனக்காக கல்வாரியில் மரித்த இயேசு கிறிஸ்துவின் நீதியாக இருக்கிறது. Amen. Hallelujah. 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 விசுவாசித்தாலே விலையேறும் மகிமை சேரை. விசுவாசித்தாலே காண்பாய். விலையேறும் மகிமை சேரை. இதை ஏந்தும் அவராலே எல்லாத கிரியை மலையாத சரணாகுவார். இதை ஏந்தும் அவராலே எல்லாத கிரியை மலையாத சரணாகுவார். விசுவாசித்தாலே காண்பார்.
விலையேறு மகிமை செயலே விசுவாசித்தாலே காண்பார் விலையேறு மகிமை செயலே இணையேதும் அவரானை இயலாத கிரி பலையாத சரணாகுவார் இணையேதும் அவரானை இயலாத கிரி பலையாத சரணாகுவார் விசுவாசியோடு அதிகாரமுண்டு வல்லமையுண்டு அதிகாரமுண்டு வல்லவாத்தை உயிர்ப்பில் தேடுவே வல்லவாத்தை உயிர்ப்பில் தேடுவே வல்லமையுண்டு அதிகாரமுண்டு வல்லமையுண்டு அதிகாரமுண்டு வல்லவாத்தை உயிர்ப்பில் தேடுவே வல்லவாத்தை உயிர்ப்பில் தேடுவே வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு வல்லவாத்தை உயிர்ப்பில் தேடுவே வல்லவாத்தை உயிர்ப்பில் தேடுவே Hallelujah, 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 hallelujah. Amen. Through the word of his power, he is holding the entire universe. அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் இந்த முழு அண்ட சராசரத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். His word has got so much of power. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. If you believe that power, அந்த வல்லமையை நீங்கள் விசுவாசித்தால் tonight you are healed. நீங்கள் இந்த இரவே சுகமடைவீர்கள். Tonight you are healed. இந்த இரவே நீங்கள் சுகமானீர்கள். Tonight you are delivered. இந்த இரவே நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். Hallelujah, hallelujah. You could be bound for many years. நீ அநேக வருஷங்களாக ஒருவேளை கட்டப்பட்டவனாக இருக்கலாம். You could be bound by some wicked spirit. சில பொல்லாத ஆவிகளினால் நீ கட்டப்பட்டவனாக இருக்கலாம். You could be bound by some wicked sickness. சில பொல்லாத வியாதியினால் கட்டப்பட்டவனாக நீ இருக்கலாம். Or you could be bound by some wrong habit in your life. இல்ல ஒரு பொல்லாத சுபாவத்தினால உன் ஜீவியத்தில் கட்டப்பட்டவனாக இருக்கலாம். பழக்க வழக்கங்களால் கட்டப்பட்டவனாக இருக்கலாம். You may be addicted to certain things. சில குறிப்பிடப்பட்ட காரியங்களுக்கு நீ ஒரு அடிமையாக இருக்கலாம். But tonight, ஆனால் இன்றைக்கு இரவு the mighty word of God, தேவனுடைய வார்த்தையானது, the mighty word of God, வல்லமையுள்ள கர்த்தருடைய வார்த்தையானது, it is coming towards you, உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. delivering you right now, இப்பொழுதே உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. delivering you right now. இப்பொழுதே உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah, 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 hallelujah. Amen. Even on this first night, God has delivered many. இந்த முதல் இரவிலேயே கர்த்தர் அநேகரை விடுவித்திருக்கிறார். Amen. If anybody felt the deliverance in your body, soul or spirit, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் யாராவது அப்படி விடுதலை உணர்வீர்கள் என்றால் you come forward நீங்கள் முன்னே வாருங்கள். and you can tell what was your problem and how the Lord delivered you. உங்களுடைய பிரச்சனை என்ன, கர்த்தர் உங்களை எப்படி விடுதலை ஆக்கினார் என்பதை நீங்கள் முன்னே வந்து சொல்லலாம். The power of God is still moving in our midst. தேவனுடைய வல்லமை இன்னும் நம் மத்தியில் அசைவாடி Oh, கொண்டிருக்கிறது. the Lord has touched many tonight. கர்த்தர் நிரவ அநேகரை தொட்டிருக்கிறார். Even right now he is touching. இப்பொழுது அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். If you are delivered, come forward. நீங்கள் விடுவிக்கப்பட்டால் முன்னே வாருங்கள். Hallelujah.
Yes, the Lord is still delivering. ஆம், கர்த்தர் இன்னும் விடுவிக்கும்படியாக If the Lord has delivered you, you come forward. கர்த்தர் உங்களை விடுவித்தால் நீங்கள் முன்னே வாருங்கள். Amen. And you can tell the servants of God what was your deliverance. உங்கள் கர்த்தர் எப்படி விடுவித்தார் என்று நீங்கள் வருகிற ஊழியக்காரரிடத்திலே சொல்லலாம். If your deliverance was genuine, then you can tell in the mic. உண்மையான ஒரு விடுதலையாக இருக்கும் என்றால் மைக்கில் வந்து நீங்கள் அதை சொல்லலாம். சொல்லுங்க, என்ன ஆண்டவர் எந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் சொல்லுங்க. நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ரொம்ப பிசாசு பிடியில இருந்து 6 மாதமாக என் குழந்தைகளை பிரிந்து ஏசப்பாயா கூட பேசுறேன் சுருக்கமா சொல்லுங்க, சுருக்கமா. இறங்கி தாத்தாவை போல வந்து என் எதிரே நின்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். எடுத்துருங்க. She had some problem with some evil powers. God delivered her. சில பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள், கர்த்தர் அவளை விடுவித்திருக்கிறார். Praise the Lord. God has delivered me from the wicked character which has prevailed me from my nearly from my small age. இந்த சிறு வயதிலிருந்து எனக்கு இருந்த பொல்லாத சுபாவத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப கிரியை செய்யல ரொம்ப வீக்காக இருந்தேன். இன்னைக்கு ப்ரே பண்ணும்போது அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுத்து இன்னைக்கு கிரியையில் வீக்காக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாரு. தேங்க் காட். பிரைஸ் தி லார்ட். The Lord is still delivering. இன்னும் கர்த்தர் விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு 3 மணி நேரமா நான் தலைவலின்னு ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு 2 நாளா வேற கால் வலி, வர முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை அருமையா கொண்டு வந்து என்னை வந்து சத்ருவின் கையில் என்னை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். The Lord is healing you right now. கர்த்தர் இப்பொழுதே உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். If you believe, you shall see the glory of God. விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை The காண்பீர்கள். word of God will not change. கர்த்தருடைய வசனத்திற்கு மாற்றம் இல்லை. The word of God is powerful. கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. There is healing in the word of God. தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிப்போம். Deliverance in the word of God. தேவனுடைய வசனத்தில் சுகம் உண்டு, விடுதலை உண்டு. The word of God is moving in our midst. தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் செவாடிக் கொண்டிருக்கிறது. Hallelujah. 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 விசுவாசித்தால் என்றே காண்பார். விசுவாசித்தால் என்றே காண்பார். விலையேறும் மகிமை செய்தி இணையேதும் அவரால் இயலாத கிரி மலையோடு சரணாகுவார். இணையேதும் அவரால் இயலாத கிரி மலையோடு சரணாகுவார். விசுவாசித்தால் என்னை காண்பார். விலையேறும் மகிமை செய்தி விசுவாசித்தால் என்னை காண்பார். விலையேறும் மகிமை செய்தி இணையேதும் அவரால் இயலாத கிரி மலையோடு சரணாகுவார். இணையேதும் அவரால் இயலாத கிரி மலையோடு சரணாகுவார். வல்லமையுண்டு, அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு, அதிகாரமுண்டு. வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமையுண்டு, அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு, அதிகாரமுண்டு. வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமையுண்டு, அதிகாரமுண்டு.
shakaturidia balana. Amen. Balana balana karava katuridia balana shavalarina. Amen. Tonight our Lord came. He had an appointment with us to bless us, to heal us, for that we will praise God. இன்று இரவு நம்முடைய கர்த்தர் மத்தியிலே வந்தார். நம்மை சுகமாக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மோடு ஒரு சந்திப்பின் நேரத்தை அவர் வைத்திருந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Adam had an appointment with God, but he did not use it for God's glory. ஆதாமுக்கு ஒரு சந்திப்பு நேரம் நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரோ அதை தேவனுடைய மகிமைக்காய் பயன்படுத்த முடியவில்லை. Tonight anybody has sinned like Adam and hiding from God, God is calling, where are you? இன்று இரவு யாராவது ஆதாமை போல பாவம் செய்து உங்களை ஒழித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு கேட்டதை போல, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய். What spiritual state are you? நீ எந்த ஆவிக்குரிய நிலவரத்தில் காணப்படுகிறாய்? If you are a backslidden Adam, the Lord is calling you back. நீ ஒரு பின்மாற்றக்காரனாக ஒரு ஆதாமாக இருந்தால் கர்த்தர் உன்னை மீண்டுமாக தம்மிடம் அழைக்கிறார். Restoring every sinner and backslider, let us praise God. ஒவ்வொரு பாவியையும் பின்மாற்றக்காரனையும் கர்த்தர் புதுப்பித்து திரும்ப கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. For healing everyone, let us once again praise God. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியால் மீண்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. In the coming days also the Lord is going to continue to show great things. Let us praise God. வரப்போகிற நாட்களிலும் கூட கர்த்தர் தொடர்ந்து மேன்மையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த போறபடியால், காண்பிக்க போறபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்புள்ள ஆண்டவரே, இந்த வருஷ கடைசியிலே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேத பாடத்தை தந்து இன்றைக்கு முதலாவது நாளிலே மகிமை உள்ளவராக எங்களை மத்தியில் எழுந்தருளி எங்களுடைய பாட்டுகளை ஆசீர்வதித்து எங்களுடைய ஜெபங்களை ஆசீர்வதித்தீர். இன்றைக்கு இரவு உங்களுடைய தாசரை கொண்டு எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அருமையான சத்தியங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனை நீ சந்திக்கிற தருணத்தை குறித்து இன்றைக்கு இரவு எங்களோடு பேசினீரே கர்த்தாவே. உம்மோடு இருந்தவன் உம்மை விட்டு விலகி போன போதும் அவனை சந்திக்கும்படியாய் நீ தேடி வந்தீரே கர்த்தாவே. அவன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருந்த போதும் கர்த்தாவே அவனை ரட்சிக்கும்படியாக இரண்டாம் ஆதாமாக நீர் இறங்கி வந்தீரே கர்த்தாவே. அந்த தருணத்தை குறித்து எங்களோடு பேசினீரே கர்த்தாவே. நீர் அவனை நேசிக்கிறீர், அவனை தம்மோடு கூட ஒப்புரவாகும்படி விரும்புகிறீர். இன்றைக்கு ராத்திரி அந்த உபதேசத்தை வெளிப்படுத்துவதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, ஏவாள் இழந்து போனதுக்கு பதிலாக மறுபடியும் இரட்டிப்பான நன்மை தரும்படி நீர் உதவி செய்ததற்காக துதிக்கிறோம். யாரெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அவள் இந்த வேத பாடத்தின் மூலமாய் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது, உதவி செய்ய முடியாது வேண்டுகிறோம். இயேசுவே, ஒளித்திருக்களையும் காண்கிறீர், இழந்திருக்களையும் காண்கிறீர். யாக்கோபை போல் உள்ளவனை மறுபடியும் அந்த அனுபவத்தை தரும்படியாய் ஒத்துக்கொள்ள செய்ய முடியாது நீர் சந்தித்திருக்கிறீர். ஆண்டவரே, பிழையாமை போல் உள்ளவர்களை, பொருளாசை, பணாசை, அக்கிரமத்துக்கு பின்னால் விழுந்து போவர்களை எடுத்து நிறுத்தும்படியாக நீர் தேடி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவளை ஒரு முறை கூட சந்திக்க முடியாது இந்த கூட்டங்களோட பெரிய காரியத்தை செய்ய போறீர். 10 குஷ்டரோகிகளை ஒரு வார்த்தையினால் சோமாக்கின தேவன் இன்றைக்கு சோமாக்கிறவராய் அடிமதனத்திலே, பாவத்திலே, பிசாசிலே, பின்மாற்றங்களை சந்திக்க முடியாது இந்த இரவும் கூட அதுக்கு ஆதாரமாக சிலரை தொட்ட சாட்சியங்களை கேள்விப்பட்டோமே. இன்னும் அநேகரை தொடப்பவரீர். இந்த கூட்டத்தினுடைய மீதியான பகுதியில் நீர் பொறுப்படும், பெரிய காரியங்களை செய்யும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. Gracious Lord, help us to realize even after death there is going to be an appointment with God. Before that, help us to make use of our appointment on earth. You are meeting us with love even tonight. Help us to set
our life right with God, so that in eternity our appointment with God will become reward and riches of glory. Thank you for helping everyone. In Jesus' precious name. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory. Amen. Hallelujah. 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 Hallelujah.